வாழ்க்கையில எவ்வளவோ பேரை நம்ம மீட் பண்றோம். அதுல ஒரு பிளஷர் இருக்கு. அந்த பிளஷரை தான் நாம ஷேர் பண்ணிக்கிறோம். கஷ்டத்தை யாரும் பங்கு போட்டுக்க முடியாது. தட்ஸ் வை நான் யாரையும் உங்க பேரு நான் கூட கேட்கறது. நம்மளை பத்தி கேட்டாலும் கம்மன் இருந்துருது. ரொம்ப சௌகரியம் உங்களுக்கு. நீ என்ன சொல்ற? லைஃப்ல நீங்க எத்தனையோ பேரை மீட் பண்ணிருப்பேன். அவள் எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அவள் இன்விடேஷன் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருப்பா. நீங்களும் பிரசன்டேஷன் வாங்கிட்டு போயிருப்பேன். See, some people take things very easy in life. அதனாலதான் முதல்ல என்ன பார்த்ததுமே நீ கல்யாணம் ஆயிடுதா, குழந்தைகள் எத்தனை என்ன கேட்டேன்ல. Things were not all that easy for me. I'm sorry. I think I'm spoiling your evening. Mr. Prabhu, வேஸ்டா போறது ஒரு ஈவினிங் மட்டும் இல்லைன்னு சொல்றதுக்காக நான் இன்னைக்கு இங்க உங்களை கூப்பிட்டேன். கங்கா, யூ ஷுட் நோ ஒன் திங். நீ சொன்னியே யார் யாரையோ அவாவான், அதுல நீ ஒருத்தின்னு. எஸ், அப்பவே உன்னை நான் நினைக்கிறேன். That's why I feel guilty. May I say something else? என் லைஃப்ல நான் கெடுத்த ஒரே பொண்ணு நீதான். மற்றதெல்லாம் ஏற்கனவே. Funny. What do you mean by that? How about your wife then? நான் அவளோட கைதி, என்னோட சொத்துக்களான அதிபதி. என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எங்க அப்பாவோட உயிரை படிக்கணும். I am a dead soul. அதுக்கப்புறம் நான் அந்த காலேஜுக்கு போகல. நீங்க என்ன இறக்கி விட்டு போனதுக்கு அப்புறமா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருந்தது. யாரோ என்ன அடிச்சா மாதிரி பெருசா தெருவெல்லாம் அழுதுண்டே வீட்டுக்கு போய் சேர்ந்தேன். நடந்தது எல்லாம் அம்மா கிட்ட சொன்னேன். My goodness. நன்னா 4 சாத்து சாத்தினா யாரடி அது சொல்லுன்னு அண்ணாவும் என்ன அடிச்சா. யாருன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்னவெல்லாமோ நடந்து போயிடுது. ஆனா நீங்க கேட்டாலே கல்யாணம், அது ஒண்டிதான் நடக்கல. அத பத்தி எனக்கு ஒண்ணும் பெருசா வருத்தம் இல்லை. ஆனாலும் கல்யாணம் ஆகாத ஒருத்திக்கு இங்க மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. இதுக்கா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிண்டு இன்னொரு தடவை கூட கெட்டு போக முடியுமா என்ன? Let me tell you something. You can be only a concubine, not a wife. I'm sorry. Please. நான் உங்களை சொல்லல. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்க. கங்கா, நீ எவ்வளவு நல்லா பேசுற. நான் இதுக்கு மேல ஆயிக்கல. I'm really good for nothing. எனக்கு தமிழும் வரல, இங்கிலீஷும் சரியா வராது. அவளுக்கு திமிரடி என்ன எவன் கேட்கறதுன்னு. தானே படிச்சு தானே பெரிய உத்தியோகம் தேடிண்டு தானே பெரிய பொசிஷன்ல இருக்கா இல்லையா, அந்த திமிர். நமக்கு அவ காசு வேண்டாம், பணம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், நாமளா தானே ஒதுங்கி இருக்கோம். அவ ஓஹோன்னு இருந்தா அந்த பெருமை நமக்கா வரப்போறது. விட்டு போய் அங்கேயும் இங்கேயும் நின்னா இன்னார் தங்கேர் தானே பேசுவா. Generally, I don't take coffee at this time. நான் ஒரு ஆல்கஹாலிக். நான் சொல்றது உனக்கு புரியல இல்ல. நான் ஒரு குடிகாரன். குடிக்கலைன்னா எனக்கு மரியாதையே கிடையாது. என் பொஞ்சாதி ஒரு பெரிய கோடீஸ்வரி. But she has neither love nor respect for me. அந்த உயிரில் எங்க அப்பா சொல்றான், என் ஏகபுத்திரன் பிரபாகரன் ஒரு உதவாக்கரை, கெட்ட சவகாசங்களும் துர்நடத்தையும் உடையவன். இதுல பெரிய ஜோக் என்ன தெரியுமா? எங்க அப்பா சாவரப்போ என் கைய புடிச்சுக்கினே எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டா சொன்னேன்னு அழுவுறான். நீங்களே சொல்லுங்க மாமி, அந்த வயசுல அவ பண்ணிட்டு அந்த காரியத்துக்கு அண்ணாங்கிற முறையில இவர் கண்டிச்ச. வேற ஒரு ஜாதிக்காரனா இருந்தா அப்படியோ அருவாள் எடுத்து வெட்டி இருப்பான்.
உங்க அப்பா உங்களை பத்தி உயிரில் எழுதியிருக்கிறதெல்லாம் தப்புன்னு உங்க நடத்தையால நீங்க நிரூபிக்கலாமே. என்னத்த நிரூபிக்கிறது? எனக்கு என்ன, ரொம்ப நல்லதா போச்சு. முதல்ல பத்மா என் கூட சேர்ந்துக்கின்னு எல்லாத்துக்கும் தலையை ஆட்டிக்கினே இருந்துச்சு. 2 பேரும் நல்ல பணத்தை தீர்த்த வாரி விட்டோம். அப்பால அவங்க பால முடிச்சுக்கணும். எப்போன்னா என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை பத்தி அவ தெரிஞ்சுக்கணும். Then she became, நீ என்ன சொல்லு, இந்த விஷயத்துல பொம்பளை தான். I know many women. They didn't love me, including my wife. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அட்லீஸ்ட் நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா, உங்க பொண்டாட்டி உள்பட? உங்க அம்மா தான் என்ன தானே அடிச்சா என்ன வெச்சா என்னன்னு சமாதானம் பண்ணி வச்சாளா? எல்லாம் முன்கூட்டியே போட்ட பிளான். நீங்க அடிக்கடி போய் பாக்குறே உங்க அருமை அம்மாவை, அவட்ட சொல்லி வைங்க, உங்க பொண்ணு படிச்சா போருமா, உத்தியோகம் பார்த்தா போருமா, அவளை பத்தி ஒவ்வொருத்தர் ஓரோன்னு சொல்லச்சே அப்படியே ஊசியால இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் வாங்குறதுன்னு. நான் சொன்னா அவ கேட்க போறாளாக்கும். பெருசா கேட்டா கேக்குற, கேட்காட்டி போறா. இன்னார் தங்கேன்னு உங்க மண்டையில உருடுறது. நல்லா யோசிச்சு, அன்னைக்கு நான் உன்னை கம்பல் பண்ணல. பொம்பளை விஷயத்துல நான் ஒன்னும் பெரிய யோகியம் இல்ல. ஆனா இதுவரைக்கும் பொருத்தியோட இஷ்டம் இல்லாம நான் தொட்டது கூட கிடையாது. அன்னைக்கு கூட நீ சம்மதிக்க நான் நினைச்சேன், அது பெரிய தப்பா போயிடுச்சு. அது ஒரு பெரிய நியாயம் நான் சொல்ல வரல. பட் ஒன் திங், ஆனா நான் உன்னை ரேப் பண்ணிட்டேன்னு இன்னொரு நீ சொல்லிடாத. No. I'm sorry. நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்ல. வெரி சாரி. It's okay. பரவாயில்லைங்க. ரிலாக்ஸ். அவ வெக்கம் மானம் எல்லாத்தையும் ஊத்துட்டா. தலையை நிமிர்ந்துட்டு குதிரை மாதிரி எவன் பின்னாலேயோ போயிட்டு இருக்கா. நீ அவளை ஒன்னும் கேட்டுக்க மாட்டேங்கிற. எதுக்குடா கேட்கணும்? அவ பிறவிடா. ஒருத்தர் மாதிரி சினிமா டிராமா கச்சேரின்னு அவட்ட பேசலாமோ? கூட்டம் கூடுற இடத்துல கூட அவ நிற்க மாட்டாளே. இந்த தெருவுல சுவாமி வர்றது, கல்யாணம் ஊர்வலம் போறது, நான் தான் கை காரியத்தை போட்டுட்டு தும்முன்னு ஒரு சத்தம் கேட்டா போதும், ஓடி வந்து நிக்கிறேன். அவ ஒரு தடவையாவது வந்து நின்று இருப்பாளோ? உன் பொண்ணு பெருமைய நீ தான் பேசணும். ஊரார் பேசுறதையும் கொஞ்சம் கேட்டுக்கோ. அவளை பத்தி ஊருக்கு என்ன பேச்சு வேண்டி இருக்குன்னு பேசுறாளா பெருசா? அவகிட்ட வந்து பேச சொல்லு. என் பொண்ணு எவ்வளவோ பெருப்போக்கா இருக்கா. இந்த அல்பங்கள் வெக்கமான இருந்தா அவளை பத்தி பேசுவாளா? பேசுறவா யாருன்னு எனக்கு தெரியும். உன் பொண்ணு யோகியதை பத்தி கேட்டா எதுக்கு ஏன் பொண்ணு தலையை போட்டு உருட்டுற? ஆமா, உன் பொண்டாட்டி தான் சொன்னா இவ வாக்கிங் போறாளாம். வாக்கிங் போனா என்னடா? உன் தலை எழுத்து அந்த திருவல்லிக்கணி மூத்திரத்திலேயே முடங்கி கிடக்குற. கங்கா எதை செய்தாலும் ரைட் ராயலா செய்வா. உன் பொண்டாட்டி மாதிரி ஜன்னல் ஓரத்துல வந்து நிப்பாளா, கதவுடுக்குல பாப்பாளா? அவளுக்கு ஒரு சிநேகிதி கிடையாது, போறதுக்கு ஒரு வீடு கிடையாது, கோவிலுக்கு கூட போக மாட்டான். ஆத்துல கூட சுவாமி நமஸ்காரம் பண்றதா விட்டுட்டான். முகத்துல சோப்பிட்டு அலம்பிட்டு வர்றாளே, அதோட சரி. நெத்திக்கு ஒரு பொட்டு கூட வச்சுக்கிறது. இவ பஞ்சவடியில ராத்திரி 9 மணிக்கு மேல எதுக்கு சுத்துறாளா? எதையாவது யோசனை பண்ணிட்டு கொஞ்ச தூரம் நடந்துட்டு வருவாளாக்கும். இத ஒரு பெரிய காரியமா மூட்டை கட்டிட்டு திருவல்லிக்கண்ணில இருந்து ஓடி வந்து நிக்கிறியே, என்னத்துக்கு காலத்துக்கு அவளை இப்படி கரைச்சு கொட்டு? அம்மாத்து குழந்தைய நாமள பேசினா ஏன் ஊர் பேசாது? கேடுங்க என்ன இருடா, சமையல் ஆயிடுத்து, சாப்பிட்டு போகலாம். எத்தவளாச்சு பொண்ணாச்சு, ஏக்கண்ண போச்சு, பெரிய ஆபீசர். என்ன நீ இன்னொரு ஆபீஸ் விட்டு கிளம்புறதுக்கு தயாராப்ப நினைச்சா? 5 நிமிஷத்துல வந்துடுறேன். கோச்சுக்கிறீங்களே? காஃபி சாப்பிடுறீங்களா? I don't mind. நாங்க தான் இருக்கும். இந்த கேண்டீன் காஃபி ரொம்ப நல்லா இருக்கும். 2 காஃபி வேணும். I'm sorry, Mrs. Manuel. Time is over. Anything important? No, nothing. I'll see you tomorrow. Okay, bye. May I smoke here? Go ahead.
யூ லைக் இட்? எனக்கு இந்த வாசனை ரொம்ப பிடிக்கும். என்ன ரங்கசாமி, ஃபிளாஸ்க் புதுசா இருக்கு. காஃபி மாதிரி அதுவும் ஸ்பெஷலா? நல்லா இருக்கே. மிஸ்ஸஸ் மானுவல் மாதுமா புச்சு. சாப்பிடணும். நீ இந்த மாதிரி புது கிளாஸ் வாங்கி வச்சுக்கலாமே. ஜென்ரலா என் ரூமுக்கு விசிட்டர்ஸ் யாரும் வரதில்லையே. பட் யூ ஆர் சம்படி ஸ்பெஷல். தேங்க்யூ மிஸ்ஸஸ் நான்வேல். உங்க புது சாஸ்திரம் ரொம்ப நல்லா இருந்தது. பை பை ரங்கசாமி சொல்லி என் ரூம் ஒரு ஆஷ்ட்ரே வாங்கிட்டு சொல்லு. ஓகே பாய். குட் நைட். Bye. See you tomorrow.